பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குற்றாலம் போக போகிறோம். இந்தியா சந்தோஷத்தில் குற்றாலம் போய்க்கிருக்கோம். மதுரை ரயில்வே ஜங்ஷனுக்கு தான் போய்க்கிருக்கோம். பாருங்க உள்ள என்ட்ரி ஆக போகிறோம். 12:15 வண்டி கொல்லம் எக்ஸ்பிரஸ். பாருங்க நம்ம ட்ரெயினில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ ட்ரெயினுக்கு 10 நிமிஷம் தான் இருக்குது. நாங்கள் அவசரமாக ஏறி போய்க்கிருக்கோம். கொல்லம் எக்ஸ்பிரஸ் டெய்லி 12:15 கிளம்புது. டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 70 ரூபா தான். வாருங்க நண்பர்களே, இப்போ நம்ம 3ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் வந்துட்டோம். இன்னும் ட்ரெயின் வரல. 12:15 தான் ட்ரெயின் வரும். இந்த வண்டி வந்து சென்னையிலேருந்து வருது. சென்னை எக்மோர்லேருந்து கொல்லம் வரைக்கும் போகுது. நம்ம தென்காசியில் இறங்கி தென்காசியிலேருந்து ஆட்டோ பிடிச்சி குற்றாலம் போகணும். இங்கே பாருங்கள் நண்பர்களே, சரவணா கீழே உட்காந்துட்டேன். டாப்பை போட்டா புள்ள இங்கே போனால் நம்ம வயலில் டாப் விட மாட்டுறாங்க, டாப்பை போட்டுடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயின் நம்பர் வந்து 16101. டெய்லி 12:15 மதுரையிலேருந்து வருது. அதாவது சென்னையிலேருந்து கிளம்புது. சென்னையிலேருந்து சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பி கொல்லம் வரைக்கும் போகுது. இந்த ட்ரெயின் 12:15 மதுரைக்கு ரீச் ஆகுது. 3:15 வந்து தென்காசியில் இறக்கி விட்ருவாங்க. தென்காசியிலேருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி போக வேண்டியது தான் குற்றாலத்துக்கு. இதுதான் நண்பர்களே நம்ம போய்க்கு இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டு. ட்ரெயினில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டு, இன்ஜினுக்கு பக்கத்தில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள். ஒரே கூட்டமாக இருக்குது. சாட்டர்டே நைட்னால சரியான கூட்டம் நண்பர்களே. ஆண்டவன் புண்ணியத்தில் நமக்கு சீட்டு கிடச்சிருச்சு. லக்கேஜ் வைப்பாங்கல்ல, அதுக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கோம். ஏதோ உட்கார்ற சீட்டு கிடச்சா போதும், அந்த மாதிரி தான் உட்காந்துருக்கோம். இப்போ எங்கே இருக்கோம்? தென்காசியில் இருக்கோம். இப்போ தென்காசிலேருந்து எங்கே போக போகிறோம்? எப்படி போகிறோம்? ஸ்டார் ஆட்டோவா? பின்னாடி உட்காந்து போகிறோம் ஆட்டோவில், ஸ்டார் ஆட்டோவில். சரி இவர்களே, இப்போது தென்காசி வந்தாச்சு. இப்போ ஸ்டார் ஆட்டோவில் தான் போக போகிறோம். யாருங்க ஸ்டார் ஆட்டோக்கெலாம் நிற்கிது. நம்ம ஆட்டோக்களில் தான் போக போகிறோம். சென்ட்ரல் டவுன் தென்காசின்னு வாங்கல்ல, அது உண்மைதான் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸை நோக்கி போய்க்கு இருக்கோம். கூட்டம் எப்படி இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன் மக்களே. தேதி 30/6/2024 அன்று நிலவரப்படி உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி பயங்கரமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். 30/6/2024 நிலவரப்படி தண்ணி வரத்து பாருங்க. அடிச்சு ஊற்றி தள்ளிக்கிறதுக்கு. ஓமா இப்போ நம்ம எங்கே போய்க்கிட்டோம்னா ஐந்தருவிக்கு போய்க்கிட்டோம். ஷேர் ஆட்டோவில் மெயின் ஃபால்ஸ்லேருந்து ஐந்தருவிக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணோம். ஆனால் ஷேர் ஆட்டோ பின்னாடி உட்காந்து பயணிக்கிறது வந்து ஒரு தனி சுகம் நண்பர்களே. இங்கே பாருங்க, சில்லென்ற தென்றல் காற்று, அழகிய காலை பொழுது, குற்றாலமே சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்போ வரப்போகிறீங்கன்ற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் பசங்க ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டேட்டையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஐந்தருவியில் தான் இருப்போம். சென்ட்ரல் டவுன் தென்காசி. நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா ஜூலை மந்த் ட்ரிப் பிளான் பண்ணுங்கள். அதான் அது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். சீசன் அப்போ பயங்கரமாக இருக்கும். பாருங்க, தண்ணி வரத்து பயங்கரமாக இருக்குது. கூட்டமும் பயங்கரமாக இருக்குது. சில்லுன்னு சார காற்று வீசுது, பயங்கரமாக இருக்குது. பாருங்க, இன்னைக்கு பார்த்து நான் மைக்கு கொண்டு வரல, அதனால் வந்து கொஞ்சம் சலசலப்பு சத்தம் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஜூலை மாதம் லாஸ்ட்லலாம் பயங்கரமாக சீசன் இருக்கும் போல். இப்போயே கூட்டம் களை கட்டுது. இன்னும் 1 மாதம் சீசன் இருக்குது. ஆகஸ்ட் வரைக்கும் சீசன் இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமான கூட்டம் வரும். இப்போ வேறு பசங்களுக்கு ஸ்கூல் திறந்துருக்கு, அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. யாருங்க சரவணா போயிட்டாரு குளிக்கிறதுக்கு. இந்த கூட்டத்துலேயும் போய் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறேன். என்ன ஆக போறியான்னு தெரில. வரும்போது என்ன கெதியில் வர போறியான்னு தெரில. வரட்டும் பார்ப்போம். கூட்டம் வந்த மணிக்கே தான் இருக்குது நண்பர்களே.
இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் புலி அருவியில் குளிச்சு முடிச்சுட்டு பழைய குற்றாலம் போய்க்கிருக்கோம் நண்பர்களே. புலி அருவி டு பழைய குற்றாலத்துக்கு கவர்மெண்ட் பஸ் விட்ருக்காங்க. 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. புலி அருவியில் எங்களால் ஃபுட்டேஜ் எடுக்க முடியல நண்பர்களே. காரணம் என்னென்னா மற்ற எல்லா ஃபால்ஸ்லேயும் ஜென்ஸுக்கு தனி பகுதி, லேடிஸ்க்கு தனி பகுதின்னு இருக்கும் குளிக்கிறதுக்கு. இங்கே ரெண்டுமே ஒன்றா இருக்கிறனால எடுக்க முடியல நண்பர்கள். ஒரு 1/4 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நாங்கள் ஓல்டு குற்றாலத்துக்கு வந்தாச்சு, அதாவது பழைய குற்றாலத்துக்கு வந்தாச்சு. வியூவை பாருங்கள் நண்பர்களே எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது. இங்கே வந்து வருஷ கட்டி தான் குளிக்க விட்றாங்க. அதாவது ஒரு 20-25 பேர்த்த அனுப்பிச்சு குளிக்க வைக்கிறாங்க. நாங்கள் ஒரு 3 வாட்டி குளித்து முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் மெயின் ஃபால்ஸுக்கே வந்துட்டோம் நண்பர்களே. இங்கே பாருங்கள் நண்பர்களே, தண்ணி எப்படி ஆர்ப்பரித்து கொட்டுதுன்னு பாருங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பழைய குற்றாலத்தில் இருக்கிற மலை பகுதிகள் தான். இந்த மலைக்கு நடுவில் தான் நண்பர்களே மெயின் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. இந்த ஃபால்ஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா நம்ம எவ்வளோ நேரம் குளித்தாலும் நமக்கு குளிர் தெரியாது நண்பர்களே. காரணம் என்னென்னா இங்கே அடிக்கிற வெயில் தான். வெயிலை பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு. நமக்கு சப்போஸ் குளிர்ச்சுன்னு வைங்களேன், இந்த பாறைக்கு அதாவது நம்ம இந்த ஃபால்ஸுக்கு லெஃப்ட் சைடில் போய் நின்றுக்கிட்டோம்னா நமக்கு குளிரே தெரியாது. வெயில் தான் அடிக்கும், நம்ம மூஞ்சில் சுளீர்னு வெயில் அடிக்கும், நமக்கு குளிர் தெரியாது நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயின் ஃபால்ஸில் 2வது வாட்டி வர்றோம். அதிகாலை ஒரு 4-5 மணிக்கு ஒரு வாட்டி வந்து குளித்தோம் நண்பர்களே. இப்போ மணி 12:30 ஆகுது. இப்போ மறுபடியும் சரவணா போட்டு அணைச்சிக்கிட்டே இருக்கேன். சரி வாடா குளிப்போம் அப்படின்னு சொல்லி குளிக்க ஆரம்பித்தாச்சு நண்பர்களே. ஆனால் நைட்டு இப்போ 5 மணிக்கு பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் நீர் வரத்து அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. லேடிஸ் சைடு தான் அதிகமாக விழுகுது, ஜென்ஸ் சைடு பாவம் கம்மியாக தான் விழுகுது. பாருங்கள் நம்ம என்ன பாவப்பட்ட ஜென்மங்களோ. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே. இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ஜென்ஸ் சைடு விழுகிற தண்ணி, லேடிஸ் சைடு வந்து ரைட் சைடு விழுகிற தண்ணி. இங்கே பாருங்கள் எப்படி விழுகுதுன்னு. நமக்கு பாருங்கள் எப்படி விழுகுது, அவங்களுக்கு எப்படி விழுகுதுன்னு பாருங்கள். ஃபால்ஸில் நல்லா திருப்தியாக குளித்து முடிச்சுட்டு இப்போ நம்ம சிற்றருவி போய்க்கிருக்கோம் நண்பர்களே. அந்த சிற்றருவி போகிற பாதையில் தான் போய்க்கிருக்கோம். மெயின் ஃபால்ஸ் டு சிற்றருவி வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம். ஆனால் சிற்றருவி உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி குளிக்கிறதுக்கு வந்து 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் இருக்கிறனால அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே தொடர்ந்து நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த மாதிரியான வீடியோ அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. எல்லா ஃபால்ஸோட நாங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணி குளித்தது வந்து சிற்றருவி தான் நண்பர்களே. காரணம் என்னென்னா ஃபால்ஸ் ஹைட்டு சின்னதாக இருந்தாலும் நல்லா பொத்துன்னு விழுகுது அடி. நல்லா சரியான ஃபோர்ஸாக வருது நண்பர்களே. நம்மளால் நிற்க முடியல, தண்ணி வந்து நம்மளை தள்ளி விடுது, அந்தளவுக்கு ஃபோர்ஸ் வருது நண்பர்களே. அடுத்து நீங்கள் எப்போ குற்றாலத்துக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்ற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வாரம் காசம்பட்டின்ற ஒரு ஃபால்ஸுக்கு போக போகிறோம். மதுரை டு குற்றாலம் ஒரு நாள் ட்ரிப்புக்கு எங்களுக்கு செலவான காசு எவ்வளோன்றதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் நண்பர்களே. நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் சப்ஸ்கிரைப் மட்டும்தான் நண்பர்களே. இப்போ நம்ம குளித்து முடிச்சுட்டு நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி இயற்கையில் சூழ்ந்த பகுதிகளாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே.